எந்த ஒரு பொண்ணும் கூட இவரை தப்பி தவறி சைட் அடிக்க கூடாது. நீதான் அவரை மானிட்டர் பண்ணணும். இவரோட கால் மாதிரியே மனசும் கோணிடக்கூடாது. ஓகேவா? கடவுளே, இவருடைய சந்தேக புத்திய இவன் மனசுல இருந்து தூக்கிடு. இல்லைன்னா என் மண்டை எப்ப பிடிக்கும் எனக்கே தெரியாது. இந்த மனைவி பெயர் சுமதி. எலக்ட்ரிஷியன் பாஸ்கரை காதலித்து திருமணம் செய்து கொண்டவள். கணவன் பாஸ்கரின் குடிப்பழக்கத்தை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்று துடியாய் துடிப்பவள். இப்போது அதற்காகத்தான் இந்த கோயில். கடவுளே, எப்படியாச்சும் இவர் குடிப்பழக்கத்தை நிறுத்து. உன்னையே நம்பி வந்திருக்கேன், என்னை கைவிட்டுற மாட்டியே. கடவுளே, எப்படியாவது இவன் புடவை பைத்தியவே. கல்யாணம் பொண்டாட்டி எல்லாம் நெவர் இன் மை லைஃப். ஒன்றும் இல்லைடா, சீக்கிரம் வண்டி எடு. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? இல்லை என்று பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? சரி சரி, நீ போய் புக்ஸ் எல்லாம் எடுத்து வை. என்ன? சரிம்மா. ஹலோ சாரு, குளிக்கிறாரு. என்ன விஷயம்? அவர் வந்ததும் சொல்றேன். கண்ட கண்ட சிரிக்கிங்கெல்லாம் ஃபோன் பண்றாளுங்க. இவருக்கு தேவையா இது? இந்த காலை வச்சுக்கிட்டே இந்த போடு போடுறாருன்னா அவளுக்கு தனியா ஆபீஸ் போக தெரியாதா? யோ, ஒன்னதாயா, அவளுக்கு தனியா ஆபீஸ் போக தெரியாதா? சொல்லி தொலையேண்டா. எவளுக்கு? அவதான் அந்த சக்களத்தி. யார் இந்த சக்களத்தி? புரியலையே. அவதான் உங்க பிஎஸ் செல்வி. இவ ஒருத்தி. அந்த சீட்டு என்னோடது. அதுல ஏறி உட்கார்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது, புரிஞ்சுதா? ஏய், இந்த சீட்டை நான் யாரும் ஏத்தலடி. ஒரு நாள் நானும் எங்க ஆபீஸ்ல ஷாப்பிங் போறதுக்கு வண்டியில ஏத்திட்டு போறேன்டி. ஏன் என்ன கூப்பிட்டா நான் வர மாட்டேனா? நீதானே. சரி சரி,
அதை விடுங்க. அவளை வண்டியில ஏத்தாதீங்க. அவளை வண்டியில ஏத்துனீங்க நான் சீட்டை எரிச்சிருவேன். விட்டா என்ன எரிச்சிடுடி நீ? சீ, உங்களை எரிப்பேனா? ஏன் இனிமேல் இப்படி யாரும் சிக்க மாட்டானா? பேசுறியே, என்னை கால் நல்ல கொடுத்துருக்கியா? கொஞ்சம் கொழுப்பு குறையட்டும்னுதான். அது இல்லைங்க, உங்க தொப்பைய சொன்னேன். சரி சரி, போயிட்டு வாங்க. போடி கள்ளி. ஹலோ சொல்லு. இப்போ தானே ஃபோன் பண்ணிட்டு வச்ச, திருப்பி ஏன் ஃபோன் பண்ணுற? இல்லை மாமா, இங்கே மழை வர மாதிரி இருக்கு. அங்கே பனி பெய்யுது. ஃபோனை வைக்கிட்டா? என்னங்க, நான் சசி பேசுறேங்க. தெரியுதுமா? ஏதாவது விசேஷம்னா சொல்லு. இல்லைங்க, சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிடுங்க. சாப்பாடு கொடுக்காமலே சாப்பிட்டீங்களான்னு கேட்குறான். பயங்கர போர் அடிக்குதே. இவர் வேற பேப்பரே படிச்சுக்கிட்டு இருக்காரு. இவன் ஏன் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கா? நம்மளை பார்த்து சிரிக்க வேற செய்கிறா. எட்டி எட்டி பார்க்குறா. ஓ, அல்வா வாங்கிட்டு வராரா? வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நானும் என் புருஷனை அல்வா வாங்கிட்டு வர வைக்கிறேன். என்ன பண்ணுறது? ஐடியா. மாமா மாமா. என்னடி சொல்லு. இல்லை, பக்கத்து வீட்டுக்காரரு அவங்க பொண்டாட்டிக்கு அல்வா வாங்கிட்டு போகிறாரு. ஏன் வாங்கிட்டு போகிறாருன்னு தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் அல்வா சாப்பிடுவாங்கன்னு மட்டும் தெரியும். அதுக்கு இல்லைங்க, இன்னைக்கு வியாழக்கிழமைல அதான் வாங்கிட்டு போகிறாரு. வியாழக்கிழமைனா என்ன வாங்கி தரணுமா? வியாழக்கிழமை பொண்டாட்டிக்கு அல்வா வாங்கி கொடுத்தா புருஷனுக்கு ஆயில் நீடிக்குமா. இந்த கதை யாடி உனக்கு சொன்னா? நேற்று பேப்பரில் போட்டிருந்தாங்களே, நீங்கள் பார்க்கலையா? பேப்பர் பார்த்தனே, அப்படி ஒன்றும் நியூஸ் போடலையே. நீங்கள் லாஸ்ட் பேஜை ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டீங்க. போ.